மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே உமது புகழ் பாடி துதித்திடுவோம், எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே. லூக்கா நற்செய்தி 1வது பிரிவு 48வது வசனம். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவிலும் அன்னை மரியிலும் பிரியமான அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் இந்த மாலை வேளையிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி உங்களை பாதுகாக்க ஜெபிக்கின்றேன். நம்முடைய கருவறையை கண்டு கல்லறையை காணாத நமது தாய் என்ற தொடர் சிந்தனையினுடைய 9வது பகுதிக்கு அன்போடு அழைக்கின்றேன். அன்பு மக்களை, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இந்த வசனத்திற்கும் அன்னை மரி அனுபவிக்கின்ற இந்த துன்பங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல் தெரிகிறது. இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்று சொன்ன அன்னையை நோக்கி இந்த தலைமுறையில் இருக்கின்ற நம்மில் பல பேர் அவரை இதோ கேட்கக்கூடாத அளவிற்கு பல வார்த்தைகளை பயன்படுத்தி தரக்குறைவாக பேசிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். அதிலே நாம் சந்தோஷப்படுகிறோம் என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. என் அன்பு கத்தோலிக்க மக்களே, இதோ இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். 2020 ஆண்டுகளுக்கு முன்பு அன்னை இந்த சொல்லுகின்ற பொழுது நிச்சயமாக நினைத்திருக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய வசைபாடும் கூட்டம் அவருக்கு எதிராக சேர்ந்திருக்கும், அவரை எதிர்த்து நிற்க இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கும் என்று தாய் மரி நினைத்து கூட பார்க்க மாட்டார். ஆயினும் இன்றைக்கு அப்பேற்பட்ட கூட்டத்தை சேர்த்து கொண்டிருப்பவர்களைத்தான் நாம் இன்றைக்கு ரசிக்கின்றோம், பார்க்கின்றோம். அவர்களுக்கு நம்முடைய எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு லூக்கா நற்செய்தி 23வது அதிகாரம் 31வது வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பச்சை மரத்திற்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்திற்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? இதை அப்படியே அன்பு தாய்க்கு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்றால் அன்னை மரி ஒரு பச்சை மரம். அதனால்தான் என்னவோ இன்று வரை அவர் அடிபட்டு கொண்டே இருக்கிறார், அவர் துன்பப்பட்டு கொண்டே இருக்கிறார். எல்லோரும் ஒரு ஆவே மரியா என்று அன்னைக்கு சொல்லுவோம். ஆக இந்த பச்சை மறைமான நம்முடைய அன்னை மரியை இன்றைக்கு வசை பாடுகிறவர்கள் மத்தியில் அன்னை மரியா பாடுகின்றார். இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவர் என்கும். ஆக இந்த பேறு பெற்றவராக இருக்கின்ற மரியன்னையை வைத்து இன்றைக்கு கிறிஸ்தவர்களை பிரிப்பதைத்தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய நாளில் 9வது பகுதியில் மரியன்னை பக்தியின் மீது வைத்த விசுவாசத்தினால், மரியன்னை மீது வைத்த பக்தியினால் பிரிந்து கிடக்கின்ற கிறிஸ்தவர்களுடைய வகைகளை இன்றைக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். கவனத்தோடு கேளுங்கள். கேட்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாதாவினுடைய வணக்கத்தினால் பிரிந்த கிறிஸ்தவருடைய பெயர்கள்: 1 விமர்சன கிறிஸ்தவர்கள், 2 உண்மை அறிந்து தடுமாறும் கிறிஸ்தவர்கள், 3 நிலையற்ற கிறிஸ்தவர்கள், 4 கள்ள கிறிஸ்தவர்கள், 5 சுயநல கிறிஸ்தவர்கள், 6 துணிந்த கிறிஸ்தவர்கள். ஆக இந்த கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய மனநிலை என்பதை ஒவ்வொன்றாக சொல்லுகின்றேன். கவனத்தோடு கேளுங்கள். 1 விமர்சன கிறிஸ்தவர்கள். முதலாவதாக விமர்சன கிறிஸ்தவர்கள். இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, இறுகிய மனமும் சுய நிறைவும் கொண்ட பெருமையுள்ள அறிஞர்களாக காட்டிக்கொள்வார்கள். இவர்கள் சாதாரண மக்கள் எளிமையுடனும் பக்தியுடனும் அன்னைக்கு செய்யும் வணக்கத்தை குறை கூறிக்கொண்டே இருப்பார்கள். மரியன்னை புதுமைகளையும் இடங்களையும் கொச்சைப்படுத்துவார்கள். எளிய மக்கள் மாதாவை மகிமைப்படுத்த கொண்டாடும் விழாக்களை தவறாக பேசுவார்கள். கல்லையோ மரத்தையோ விக்கிரக ஆராதனை என்று சொல்லி பொய் பிறட்டு பேசுபவர்கள்.
விவிலிய வார்த்தைகளை தங்களுக்கு ஏற்றபடி அர்த்தம் கொடுத்து அதை பயன்படுத்தி கொள்பவர்கள், அன்னையின் பக்தியில் உள்ள தவறுகளை அழிப்பதாக சொல்லிக்கொண்டு மக்களை அப்பக்தியிலிருந்து அகற்றி விடுவதில் இவர்கள் நல்ல வெற்றி அடைந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இதோ நம்முடைய கத்தோலிக்க மக்களாக இருக்கின்ற ஒருவர் ஒரு சபை கூட்டத்திற்கு சென்றால் ஜெபமாலை கலட்ட சொல்லுகிறார்கள். ஆனால் அதே வேளையில் எனக்கு தெரிந்து இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள ஒரு பங்கு தந்தை கூட, ஒரு ஆலயத்தில் கூட வேறு சபையில் உள்ள சகோதரனோ சகோதரியோ திருமணத்திற்கோ எதற்கோ வந்தால் நாங்கள் அப்படிப்பட்ட கண்டிப்பை போடுவதில்லை. ஏன், வேளாங்கண்ணியில் நடக்கின்றதை பாருங்கள். எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் ஜெபமாலை அணிந்தால்தான் உள்ளே வர வேண்டும் என்று சொல்லுவதில்லை. ஏன்? மரியன்னை நமக்கு பிரிப்பவர் அல்ல, நமக்கு கடவுளோடு சேர்த்து வைக்கின்றவர், நமக்கு கடவுளை கொடுத்தவர். எனவே கவனமாக இருங்கள். இந்த ஓநாய்களை அடித்து விரட்டுங்கள். விமர்சன கிறிஸ்தவர்களாக இருக்காதீர்கள். இரண்டாவதாக, உண்மையை பற்றி அறிந்தும் தடுமாறும் கிறிஸ்தவர்கள். இரண்டாவது வகை, உண்மையை பற்றி அறிந்தும் தடுமாறும் கிறிஸ்தவர்கள். இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, மாதாவை மகிமைப்படுத்துவதனால் மைந்தனுக்கு அவமதிப்பு செய்து விடுவோமோ என்றும், தாயை உயர்வுபடுத்தினால் மகனை தாழ்த்தி விடுவோமோ என்றும் பயப்படும் கிறிஸ்தவர்கள்தான் உண்மை பற்றி அறிந்தும் தடுமாறும் கிறிஸ்தவர்கள். இரண்டாவது, நற்கருணைக்கு முன் முழங்கால் இடுவதை விட மாதாவிற்கு முன் முழங்கால் போட்டால் தவறு என்று நினைப்பவர்கள். மாதாவும் நற்கருணையும் எதிரானது என்று நினைப்பவர்கள், பிரசங்கிப்பவர்கள். இத்தனை ஜெபமாலைகள், இத்தனை திருப்பலி பார்ப்பதால் என்ன நன்மை என்று கேட்பார்கள். விவிலியம் தெரியும் என்ற பாசாங்குக்கு அடியில் ஒளிந்திருக்கும் பசாசின் நுட்பமான வேலை கொண்ட கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவே ஒரு மத்தியஸ்தர், கிறிஸ்துவை மட்டும் பிரசங்கிக்க வேண்டும் என்று தவறாக சிந்திப்பவர்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு மரியாதை செலுத்துவது எப்போதென்றால் அவர் அன்னையை மகிமைப்படுத்தும் போதுதான் என்பதை உணராதவர்கள். இதற்கு எடுத்துக்காட்டாக லூக்கா நற்செய்தி 2:42 சுட்டி காட்டுகின்றேன். அங்கே இருந்த தூய ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத் அம்மாள் மிக தெளிவாக பாடிய பாடலின் முதல் வரி என்ன? பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றது. அப்படி என்றால் இதோ முதலாவதாக அந்த எலிசபெத் தூய ஆவியால் நிரப்ப பெற்று இதோ பெண்களுக்குள் பெயர் பெற்றவராக மரியன்னையை அவர் வாழ்த்துகின்றார். இரண்டாவதாக என்று சொல்வதை விட மரியன்னையை வாழ்த்தியதால் இதோ அந்த குழந்தையும் வாழ்த்திய பின் அந்த குழந்தை வழியாக மரியன்னை மகிமைப்படுத்தப்படுகிறார் என்பதை இந்த தூய ஆவியால் நிரப்பப்பட்ட எலிசபெத் அம்மாள் அன்று சொல்லி வைத்தார். ஆனால் இன்றைக்கு இந்த பைபிளை தூக்கி கொண்டதால், பைபிளை வொர்ஷிப் பண்ணுவதால் சொல்லுகின்றவர்களை ஏற்றுக்கொண்டு தூய ஆவியானவர் சொன்ன வார்த்தையை மறுதலித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்மையை பற்றி அறிந்தும் தடுமாறும் கிறிஸ்தவர்கள். அந்த தடுமாறாதீர்கள் மக்களே, தடுமாறாதீர்கள். உங்களை ஓநாய்களிடையே ஆண்டவர் அனுப்பியுள்ளார். அவரே உங்களுக்கு உதவி செய்வாராக. மூன்றாவது வகை கிறிஸ்தவர்களுக்கு பெயர் நிலையற்ற கிறிஸ்தவர்கள். இவங்களுடைய குணநலன்கள் என்னென்ன? தொடக்கத்தில் மரியே, மாதாவே, தாயே என்று கத்திக் கொண்டிருப்பவர்கள், பக்தியோடு இருந்தவர்கள். பின்பு எவனோ சொன்னதற்காக மரியாவை பற்றி இல்லாதது பொல்லாதது, குழந்தைகள் பல உண்டு என்று சொல்லுபவதையும் கேட்டவர்களாக வாழ்பவர்களுக்கு பெயர் நிலையற்ற பக்தர்கள், நிலையற்ற கிறிஸ்தவர்கள். முன்பு உருக்கமான பக்தியில் இருப்பார்கள், நாளடைவில் உப்பு சப்பு அற்றவர்களாக போவார்கள். ஒரு சமயம் மாதாவே தஞ்சம், மாதாவால் முடியும் என்று நம்பியவர்கள். ஆனால் எவனோ ஒருவனை வழிபட, இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், எவனோ ஒருவனை வழிபட வேண்டும் என்பதற்காக முற்றிலும் மாறி விடுபவர்களாக இருக்கிறார்கள். இயேசுவை தேடி அல்ல. இயேசு அற்புதம் செய்கிறார், இயேசு உங்களுக்கு காரை தருகிறார், இயேசு உங்களுக்கு இதை தருகிறார், அதை தருகிறார் என்று சொல்லி ஏமாற்றுபவர்களை நம்பி அவர்களை வழிபட செல்லுகின்ற கூட்டம் இன்றைக்கு உருவாபவர்களுக்கு பெயர் நிலையற்ற கிறிஸ்தவர்கள். நான்காவது வகை கள்ள கிறிஸ்தவர்கள். உண்மையை மறைத்து பொய்யாய் வாழ்பவர்களுக்கு பெயர் கள்ள கிறிஸ்தவர்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவர்கள். தங்கள் தீய பழக்கங்களையும் பாவங்களையும் மறைத்து தங்களை போலிகளாக காட்டிக்கொள்பவர்கள். தங்கள் செய்தது என்னதென்று தெரியாமலேயே மக்களுக்கு முன்பாக அதை காட்டாத அளவிற்கு விவிலியத்தை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றுபவர்களுக்கு பெயர் கள்ள கிறிஸ்தவர்கள். இவர்கள் ஏதோ மோட்சத்திற்கே போய்விட்டு இயேசுவே ரட்சித்தது போல பேசுபவர்கள். விவிலியத்தின் போர்வைக்குள் தங்கள் தவறை மறைத்து கொள்பவர்கள் இந்த கள்ள கிறிஸ்தவர்கள். கவனமாக இருங்கள். ஐந்தாவது
சுயநல கிறிஸ்தவர்கள். இவங்க சுயநலமே நோக்கமாக கொண்டவர்கள். இவர்கள் ஜெபம் தங்களின் தேவைகளை சுற்றியே இருக்கும். எனக்கு அது வேணும், இது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும். பிறருக்காக ஜெபிப்பதே கிடையாது. தங்களை பற்றியே ஒரு எண்ணம் கொண்டவர்களாக இருப்பதை இவர்களுக்கு பெயர்தான் சுயநல கிறிஸ்தவர்கள். நோயிலிருந்து விடுதலை பெறணும், ஆபத்திலிருந்து காக்கணும், வீடு கட்டணும், காரு வாங்கணும், எனக்கு வேலை வாங்கணும், இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு பெயர் சுயநல கிறிஸ்தவர்கள். இவர்கள்தான் இன்றைக்கு எண்ணிக்கையில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் வேதனைக்குரிய காரியம். இயேசுவே சுயநலத்திற்காக அல்ல, பிறருக்காக ஜெபித்தார் என்பதை நான் ஏற்கனவே ஒரு பகுதியில் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். சுயநல கிறிஸ்தவர்களாக இருக்காதீர்கள். கடைசி கிறிஸ்தவர்கள் வகை துணிந்த கிறிஸ்தவர்கள். யார் எதை சொன்னாலும் சரி, தன் தாயின் வயிற்றிருக்கும் பொழுதும் சரி, தன்னுடைய தாய் பாலை குடிக்கின்ற பொழுதும் சரி, பெற்ற விசுவாசத்தை இன்றும் மறக்காதவர்கள் துணிந்த கிறிஸ்தவர்கள். அன்றைக்கு இதோ தாய் சொன்னார், என்னுடைய அம்மா சொன்னாங்க, என்னை தூக்கிட்டு போய் இதுதான் நம்முடைய அம்மா, இதுதான் நம்முடைய இயேசு, இதுதான் நம்முடைய புனிதர்கள் என்று சுட்டி காட்டிய போது நம்பிய விசுவாசத்தை இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களே துணிந்த கிறிஸ்தவர்கள். இதோ துணிந்த கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், ஜெபங்கள், வணக்கங்கள். இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் நான் பாராட்டுகின்றேன். என் அன்பு மக்களை, ஏமாற்றுபவர்கள் வந்தாலும் ஏமாந்து போகாதவர்களுக்கு பெயர் துணிந்த கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவத்திற்குள் பிரிவினையை உண்டாக்குபவர்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இயேசு வழிபாடை விட்டுவிட்டு தனி மனித போதகர் வழிபாட்டிற்கு அவர்களை செல்லவே மாட்டார்கள். இதோ தனி மனித வழிபாட்டை செய்து கொண்டிருப்பவர்களை நம்பவே மாட்டார்கள். அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய சல்யூட். இந்த நேரத்தில் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் அன்பு மக்களே, எல்லோரிலும் இன்றைக்கு துணிந்த கிறிஸ்தவர்களே இறுதி வரை இயேசுவை பிடித்துக் கொள்பவர்கள். எப்படி தாய்மறி பிறப்பிலும் இறப்பிலும் இயேசுவை இறுக பற்றி பிடித்து கொண்டாரோ, அதே போல இந்த துணிந்த கிறிஸ்தவர்கள் இயேசுவை பற்றி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். எது நடந்தாலும் சரி, எது நடக்காவிட்டாலும் சரி, இதோ நான் மரியன்னை பெற்ற பாடுகளோடு இயேசுவின் பாடுகளில் சேர்ந்து கொள்வேன் என்று வாழ்பவர்கள்தான் இந்த துணிந்த கிறிஸ்தவர்கள். இவர்களை பார்த்துத்தான் இயேசு சொல்லுவார், நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே, நல்லவனே, இதோ நம்பிக்கைக்குரிய நல்ல பிள்ளையே, நீ சிறியவற்றில் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார், உன்னை பெரியவற்றிற்கு நான் தலைவனாக்குவேன் என்று இயேசு நிச்சயமாக சொல்லுவார். அது வெகு சீக்கிரத்தில் நடக்கும். என் அன்பு மக்களை, கடைசியாக ஒரு அறிவுரை அல்ல, உங்களை வேண்டுகிறேன். என்ன என்றால், இன்றைக்கு இயேசு ஆண்டவர் நமக்கு விண்ணகத்தினுடைய என்ட்ரி சீட்டு கிறிஸ்தவர்கள் என்பதற்காக மட்டுமே தரமாட்டார். அதை நம்முடைய கத்தோலிக்க திரு அவை தெளிவாக சொல்லி வைத்திருக்கிறது. அதனுடைய படிப்பினைகளில் கிறிஸ்தவர்கள் என்பதற்காக மட்டும் நமக்கு விண்ணகம் அல்ல, மாறாக நல்ல செயல்களை செய்ய வேண்டும். பிறரை இழித்து பேசக்கூடாது, பிறரை பற்றி அவதூறு பேசக்கூடாது. அதனால் தான் இயேசு மத்தேயு 11:28 எல்லோரும் உறக்க வண்ணம், எல்லோருக்கும் கேட்கும் வண்ணம் சொன்னார், இதோ சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகின்றார். எனவே நீங்கள் ரட்சிப்பிற்குள் வந்தீர்களா என்பது இயேசுவுக்கு கேள்வி அல்ல, மாறாக நீங்கள் இயேசுவை போல நீங்கள் நம்பிக்கையில் இருந்தீர்களா, மரியன்னையைப் போல இறுதி வரை நம்பிக்கையில் நிலைத்தீர்களா, புனிதர்களைப் போல நம்பி வாழ்ந்தீர்களா என்பதுதான் இயேசு நமக்கு தருகின்ற மிகப்பெரிய ஒரு பெரிய படிப்பினையாக இருக்கும். எனவே இந்த நேரத்தில் மரியன்னை நம்பிக்கைக்குரியவராக இருந்தார், அவர் பேறு பெற்றவராக இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் வந்தாலும் சரி, ஏன் இவர்களைப் போல இன்னும் லட்சம் பேர் வந்தாலும் சரி, மரியன்னை புகழ் மங்காது. காரணம், அவர் கிறிஸ்தவராக இருந்ததற்கு 5 குணங்களை வைத்திருந்தார். 1, அவருடைய வாழ்வு உள்ளரங்கமானது. 2வது கனி உள்ளது. 3வது நம்பிக்கை உள்ளது. 4வது புனிதமானது. 5வது சுயநலமற்றது. மரியன்னை புனித மரியே, பரிசுத்த மரியே என்று சொல்வதற்கு காரணம் விவிலியம். அவர் பரிசுத்தமாக வாழ்ந்தார் என்பதற்கு நமக்கு தெரிகின்ற உண்மை விவிலியம். ஏனெனில் விவிலியத்தில் 3 இடங்களில் இந்த பரிசுத்தத்தை பற்றி, தூயவராக இருப்பதை பற்றி வாசிக்கின்றோம். 1, லேவியர் 19:2 வாசிக்கின்றோம், நீங்கள் தூயவராக இருங்கள், ஏனெனில் உங்கள் ஆண்டவரும் கடவுளுமாகிய நான் தூயவராக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். மரியன்னை தூயவராக இருந்தார். இதை எருக்காலும் எத்தனை பேர் வந்தாலும் கத்தோலிக்க திரு அவை விட்டு கொடுக்கவே செய்யாது.
இரண்டாவது தெசலோனிக்கருக்கு எழுதிய கடிதத்தின் 4:7 பவுலடியார் சொல்லுகிறார், உங்களை ஆண்டவர் ஒழுக்க கேட்டிற்கு அல்ல தூய வாழ்விற்கே அழைத்திருக்கின்றார். எனவே பிறரை குறை கூறுவதற்கு அல்ல, பிறரை வசைபாடுவதற்கு அல்ல, பிறரை பற்றி தவறாக பேசுவதற்கு அல்ல, மாறாக தூய வாழ்விற்கு அழைத்திருக்கின்றார். எங்கள் ஊரில் ஒரு கிராமம், எங்கள் ஊர் கிராமம், எங்கள் ஊர்ல இருந்து ஒரு சில பேர் அங்கே போவாங்க, ஒரு சபைக்கு போகிறாங்க. ஆனால் எங்கள் ஊர்லேயே புரணி பேசுறதுல ஒன்னா நம்பர் அந்த அம்மா தான். ஊருக்கே தெரியும் என்ன நடக்கிறது. தூய்மை இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் எதற்குள்ளும் நாம் செல்ல முடியாது. அதனால் தான் இயேசு ஆண்டவர் யோர்தான் நதிக்கரையில் இறங்கிய போது வானம் திறந்தது. ஏனெனில் பரிசுத்தமானவர் இறங்கினார், வானம் திறந்தது. எனவே பரிசுத்தமாக இருங்கள், பரிசுத்த மரியை பழித்து பேசாதீர்கள். மூன்றாவதாக எபிரேயருக்கு எழுதிய கடிதம் 12:14 சொல்லுகிறது, தூய்மை இன்றி எவரும் கடவுளை பார்க்க முடியாது. இது உண்மை, வேதம் சொல்லுகின்ற வார்த்தை. பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை பார்க்க முடியாது. என் அன்பு மக்களே, இன்றைக்கு பல பேர், நான் நேற்று இரவில் கர்த்தரோடு பேசினேன், நேற்று இரவில் கர்த்தரோடு உரையாடினேன், அவர் எனக்கு இதை சொன்னார், 2020 இரட்டிப்பான ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று சொன்னார். ஆனால் இன்று வரை நாம் வீட்டிற்குள்ளே இருக்கின்றோம். பரிசுத்தம் இல்லாமல் கடவுளை பார்க்க முடியாது. அப்படி பார்த்தேன் என்று சொல்லுகின்ற அத்தனை பேரும் ஏமாற்றுக்காரர்கள். ஏமாந்து போகாதீர்கள் என்ற ஒரு விசுவாசத்தோடு, இது முதல் எல்லா தலைமுறையும் அன்பு தாயை பேறு பெற்றவராக சொல்லும் என்று விசுவசிக்கின்ற மக்கள் மட்டும் ஒரு ஆவே மரியா சொல்லுங்க, மரியே வாழ்க என்று சொல்லுங்கள். அந்த மரியன்னை நம்மையும் தன் மகனாம் இயேசுவிடம் அழைத்து செல்வாராக. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.